தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் ஆழ்ந்த ஆன்மீக, வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்டவை. இந்த தலங்கள் முருகப்பெருமானின் அருளையும் தமிழர்களின் பக்தியையும் பறைசாற்றும் சான்றுகளாக விளங்குகின்றன. முருகப்பெருமானின் இந்த 6 திருத்தலங்களும் வெவ்வேறு காலங்களில் பல்வேறு காரணங்களுக்காக தனித்துவமான சிறப்புகளை பெற்றுள்ளன. ஒவ்வொரு தலமும் ஒரு குறிப்பிட்ட புராணக் கதையுடன் பிணைக்கப்பட்டு முருகப்பெருமானின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த படை வீடுகள் பக்தர்களுக்கு ஆன்மீக ஆறுதலை அளிப்பதுடன் தமிழ் நிலத்தின் செழுமையான பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன. திருச்செந்தூர் முருகனின் முதல் படை வீடாகும். இது வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த திருத்தலம் இது. ஸ்கந்த புராணம், கந்த சஷ்டி விரதம் மற்றும் திருப்புகழ் பாடல்கள் இந்த தலத்தின் மகிமையை விரிவாக பேசுகின்றன. இங்குள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி என அழைக்கப்படுகிறார். கோவில் கோபுரம் கடற்கரைக்கு அருகிலேயே அமைந்துள்ளதால் அலைகள் பொங்கி வரும் காட்சி மனதுக்கு அமைதியை தருகிறது. திருச்செந்தூர் கோவில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றைக் கொண்டுள்ளது. கடல் மட்டத்திற்கு அடியில் அமைந்துள்ள நாழிக்கிணறு இத்தலத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று. இந்த கிணற்று நீர் மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படுகிறது. பக்தர்களுக்கு நோய்கள் தீர்க்கும் சக்தி கொண்டதாக இத்தலத்தின் மண் கருதப்படுகிறது. 2வது படை வீடு திருத்தணி. இது சென்னைக்கு அருகே அமைந்துள்ள ஒரு மலைக்கோவில். முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததாகவும் சினம் தணிந்து அமர்ந்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. இங்குள்ள படித்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. திருத்தணி முருகன் கோவில் சங்க இலக்கியங்களிலும் திருப்புகழிலும் போற்றப்பட்டுள்ளது. இங்கு மூலவர் தணிகை முருகன் என அழைக்கப்படுகிறார். பல்லவர் மற்றும் சோழர் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோவிலின் பழமையை உறுதிப்படுத்துகின்றன. இங்குள்ள மூலவர் கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைத்து வழிபடப்படுகிறார். 3வது படை வீடு பழனி. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலைக்கோவில். முருகப்பெருமான் ஆண்டைக் கோலத்தில் காட்சியளித்த தலம் இது. ஞானப்பழம் கிடைக்காததால் கோபத்துடன் இத்தலத்தில் நின்றதாக புராணக் கதை கூறுகிறது. இங்கு மூலவர் தண்டாயுதபாணி என வணங்கப்படுகிறார். பழனி கோவில் சித்தர்கள் பலரால் போற்றப்பட்டது. போகர் சித்தர் நவபாஷாணத்தால் மூலவர் சிலையை செய்ததாக நம்பப்படுகிறது. இக்கோவில் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர நாட்களில் இலட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. 4வது படை வீடு சுவாமிமலை. இது கும்பகோணத்திற்கு அருகே அமைந்துள்ள ஒரு சிறு குன்று. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தலம் இது. இங்கு மூலவர் சுவாமிநாதன் என வணங்கப்படுகிறார். தந்தைக்கு உபதேசித்ததால் குருவாக காட்சியளிக்கிறார். சுவாமிமலை கோவில் பல்லவர் மற்றும் நாயக்கர் காலத்திய சிற்பங்களைக் கொண்டுள்ளது. இக்கோவிலில் சிவனும் முருகனும் எதிரெதிர் திசைகளில் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. இங்குள்ள படி வரிசை ஒவ்வொரு படியிலும் ஒரு மந்திர எழுத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 5வது படை வீடு திருப்பரங்குன்றம். இது மதுரைக்கு அருகே அமைந்துள்ள ஒரு குடவரை கோவில். முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த தலம் இது. சூரபத்மனை வதம் செய்த பிறகு இங்கு வந்து அமர்ந்ததாக ஐதீகம். இங்கு மூலவர் பரங்குன்றநாதர் என அழைக்கப்படுகிறார். திருப்பரங்குன்றம் கோவில் சங்க இலக்கியங்களிலும் நாயன்மார்களின் தேவாரப் பாடல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவில் குடவரைக் கோவில் அமைப்பில் பாண்டியர் காலத்திய சிற்பங்களுடன் காட்சியளிக்கிறது. இங்குள்ள மூலவர் கிழக்கு நோக்கி காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இது மதுரைக்கு அருகே அழகர் கோவில் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் அவ்வைக்கு நாவல் கனியை அளித்து ஞானோபதேசம் செய்த தலம் இது. இங்கு மூலவர் பழமுதிர்ச்சோலை முருகன் என வணங்கப்படுகிறார். பழமுதிர்ச்சோலை கோவில் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தலம்
இயற்கை எழில் சூழ்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள நூபுர கங்கை தீர்த்தம் மருத்துவ குணம் கொண்டதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள மூலவர் வேலுடன் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. இந்த 6 படை வீடுகளும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களையும் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையையும் பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு தலமும் ஒரு தனித்துவமான கதையையும் வழிபாட்டு முறையையும் கொண்டுள்ளது. இந்த தலங்களுக்கு சென்று வழிபடுவது மன அமைதியையும் ஆன்மீக அனுபவத்தையும் அளிக்கும். இந்த 6 படை வீடுகளின் வரலாறு, புராணங்கள் மற்றும் அதன் சிறப்புகளை அறிவது முருகப்பெருமானின் அருளைப் பெறவும் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை புரிந்து கொள்ளவும் உதவும். இந்த தலங்கள் காலத்தால் அழியாத ஆன்மீகச் சின்னங்களாக என்றென்றும் விளங்கும். இறை கதைகள், ஆன்மீக உண்மைகள், சிவனருள்